சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நம் சோர்வுகள் கலைந்து உற்சாகம் ஊற்றெடுக்கும் நாளாகவே இந்நாள் அமையும். உள்ளது எதுவோ அதை இறைவனின் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லாதது எதுவோ அது இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு நம்ம மனசில் இருக்க கேள்வி, எனக்கு ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என் கனவுகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது, என் வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, நான் நினைக்க மாதிரியான சந்தோஷமான வாழ்க்கை சாயப்பா எனக்கு எப்பொழுதுதான் எனக்கு கொடுப்பார் என்ற இந்த கேள்விகள் தானே நம்ம மனசுக்குள்ள காயங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது சாயப்பா மேலே நமக்கு இருக்க கோபம் இல்லை, இது ஒரு வருத்தம், ஆதங்கம். முழுமையாக சொல்லணும்னா சாயப்பாவையே நம்பி இருக்கிறதுனால அந்த உரிமையில் நமக்கு வர வருத்தமோ ஆதங்கமும் தான் இது. இந்த கோபமோ ஆதங்கமும் இந்த சாயப்பாவிற்கு புரியாமல் இருக்குமா? நம்ம மனசு தொலைக்கிற கேள்விக்கு நம்ம சாயப்பாவே பதிலாக இருக்கார். சாயப்பாவோட அன்பான வார்த்தைகளை இப்பொழுது கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, இன்றைக்கு உன்னிடம் உள்ள கோபத்தையும் பிடிவாதத்தையும் உன் சாயப்பா நான் கண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பாவின் ஆசையும். நீ நினைப்பது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதை விட உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதுவே உனக்கு வாழாங்க நான் ஆசைப்படுகின்றேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படியான வாழ்க்கை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் தரவில்லையே என்று ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விடாது. என் மனம் வலிக்கிறது. சாயப்பா, உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகின்றேன் என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது. என் வார்த்தைகளே வேத வாக்காக நினைத்து செயல்படும் என் பிள்ளை, உன் கோபத்தையும் உன் வருத்தத்தையும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. உன் கோபங்கள் நியாயமானதே. உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் பற்றியும் அவமானப்படுத்தியவர்கள் பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. நீ என் பிள்ளை, மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும். நீ என் பிள்ளையாக என் வார்த்தைகளை பற்றி கொண்டு என் வழியே வா. நான் உனக்கு அறிவுரை கூறுகின்றேன். உன்மேல் தவறு என்றோ அர்த்தம் கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்து நீ சுதாரித்துக்கொள் என்று கூறுகிறேன். உனக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள். நீ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உன் கரம் பிடித்து உன்னிடம் துணையாக நிற்பவர் யார் என்றும், உன் கரம் பிடித்து ஓடிச் சென்றவர் யார் என்றும் தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் செயல்படாமல் இல்லை. உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை உறுதியாக பற்றிக்கொள். சகித்து கொள்ள முயற்சி செய். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்து உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். உன் வாழ்வில் இனி பல அற்புதங்களை நிகழ்த்த என்னை நீ புரிந்து கொள்ள வைப்பேன். உணர்ந்து உனது கர்ம பலன்களை விலக்கி உன் வாழ்க்கை சிறப்பாக அமையச் செய்வேன். அது என் பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு துணை நிற்பேன். உன் கோபத்தை விடுத்து புன்னகையுடன் சொல் ஓம் சாய்ராம் என்று. ஓம் சாய்ராம். நன்றி.